ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், அதிக பாகை கிரகம் குறைந்த பாகை கிரகம் என்ன செய்யும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விவரங்களை எல்லாம் இன்று நாம் பரிபூர்ணமாக காண இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆத்மகாரகன் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? ஆத்மகாரகன் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்களே, ஆத்மகாரகன் யார்? இது யாராச்சும் சிந்திச்சது உண்டுங்களா? நம்முடைய ஜாதகத்தில் ஆத்மகாரகன் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த சேட் எடுத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஆத்மகாரகன். ஆத்மகாரகன்னா யாருன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற அந்த கிரகம் தான் உங்களுடைய ஆத்மகாரகன். அப்போ உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆத்மகாரகனை இயக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற நம்முடைய ஆத்மகாரகன், அதாவது அதிக பாகையில் இருக்கின்ற அந்த கிரகம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு உண்டானவர், அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை பார்த்து அந்த கிரகத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் 100% வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். ஸோ நமக்கு அதுக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கிரக பலம். ஒரு லக்னத்திற்கு எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் சுபத்தை செய்யும். ஐயா பேசுனாங்க, குரு பகவான் எல்லா லக்கணத்துக்கும் நன்மை செய்ய மாட்டாங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா இருக்கிற 12 லக்கணத்தில் 6-7 லக்கணத்துக்கு தீமை தான் செய்வார். அப்படி எப்படி குரு பகவான் இருக்கிற இடமும் பார்வை செய்கிற இடமும் பலன் கொடுக்கும்? நீங்கள் எடுத்துக்கோங்க, ரிஷப லக்கணத்துக்கு குரு நல்லவருங்களா? மிதுன லக்கணத்துக்கு நல்லவரா? கன்னியா லக்கணத்துக்கு நல்லவரா? துலா லக்கணத்துக்கு நல்லவரா? தனுசு லக்கணத்துக்கு நல்லவரா? மீன லக்கணத்துக்கு நல்லவரா? மகர லக்கணத்துக்கு நல்லவரானா இல்லை. 7 லக்கணத்துக்கு அவர் நல்லவர் இல்லை. என்ன சார், தனுசு லக்கணம், மீன லக்கணம், குருவோடைய லக்கணம், அதுவே நல்லது இல்லைங்க? நல்லது இல்லை. நீங்கள் வேணால் எவ்வளோ ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்க. தனுசு லக்கணம், மீன லக்கணம், லக்னாதிபதி குரு கெட்டு போனவங்க தான் ஸ்ட்ராங்காக முடிவு எடுப்பாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி ஸ்ட்ராங்கான முடிவும் தனுசு லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கும் குரு கெட்டவங்களுக்கு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு உண்டான குரு 1, 4, 7, 10 இருக்கிறாருன்னா அவங்களால சரியான முடிவெடுக்கணும் கண்டிப்பாக முடியாது. அவங்க ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பக்கம் குதிக்கிறதான் தெரியாது, அந்த பக்கம் குதிக்கிறதான் தெரியாது. காலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க, மாலையில் ஒரு பேச்சு பேசுவாங்க. எங்கே எடுத்து பாருங்க, தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 குரு இருக்கிறவங்கள பாருங்க. காலையில் ஒரு செயல், நைட்டு ஒரு செயல், காலையில் ஒரு சொல், இரவு ஒரு சொல், இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க. அப்போது பொதுவாகவே என்னுடைய குருநாதர் சொல்லிட்டு போயிருக்காருங்க, உபயலக்கணக்காரங்க, உபயலக்கணம் எத்தனைங்க? 4. என்னென்னங்க? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லக்கணக்காரங்களுக்கு புதன் குரு கெட்டு போகணும். கெட்டு போனால் தான் அந்த ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை, கெட்டு போலினா வாழ்க்கை துன்பம் தான். இது உண்மை. ஏன்னா இது பல ஜாதகங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய குருநாதர் 55 வருடமாக ஆராய்ச்சி செஞ்சு இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு புதன் குரு கெட்டணும், அவருக்கு ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. அது என்ன தெரியுமா சொல்லுவாருங்க? நைசார்சிக சுபர் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நைசார்சிக சுபல். அப்படின்னா நைஸாக உங்களை அடிக்கிறது. எப்படிங்க? நைஸாக உங்களை அடிக்கிறது அவங்க 2 பேர் தான். அப்போ அந்த மாதிரி சில சூட்சமங்கள் இருக்குதுங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகபலம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இயக்கி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க, குரு பார்க்கிற இடம், குரு இருக்கிற இடம் என்ன பண்ணும் தெரியுங்களா? உயிர்காரத்துவத்தை டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், பொருள்காரகத்துவம் கிடைக்கும், ஆனால் உயிர்காரகத்துவம் டேமேஜ் ஆகிடும். செக் பண்ணி பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார், குரு எந்த பாவத்தை பார்க்குறார், அந்த உயிர்காரகத்துவம் அடிபடும். அந்த உயிர்காரகத்துவால் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது. செக் பண்ணி பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை, உயிர்காரகத்துவருக்கு நன்மை கிடையாது, பொருள்காரத்துவத்தை வேணால் கொடுப்பார். எங்கே ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், இது உண்மையில்லைன்னு செக் பண்ணலாம் நடைமுறையிலேயே. உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறார், குரு எந்த பாவத்தை பார்க்குறார், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏனுங்க? மீன லக்கணத்துக்கு 2ல் குரு இருக்கார். 2ல் உயிர்காரகத்துவம் அப்படின்னா அம்மாவுக்கு அண்ணன் இருக்காங்களா, இல்லை அம்மாவுக்கு அக்கா இருக்காங்களா?
அப்போ அம்மாவுடைய அக்காவுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், இல்லை அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த உயிர்காரகத்துவம் ஏதோ ஒரு வகத்தில் அடி வாங்கிடும். இதில் குரு வக்ரமாக இருந்தால் தோஷம் இல்லை, சேர்ந்திருக்கிறார். அப்போ தனித்த குரு இல்லை, நான் சொல்றது தனித்த குரு. அப்போ 3 கிரகங்கள் சேரிக்கும்போது குரு பகவானுடைய பலன்மா இருந்தாலுமே அந்த குரு அந்த பாவகத்தில் ஏதோ ஒரு இடர்பாடுகளை கொடுக்காம போக மாட்டார். அந்த உயிர்காரகத்திற்கு அக்காங்கிற உயிர்காரத்துக்கு ஏதோ ஒரு இடர்பாடுகள் ரெண்டு இல்லை, சரி எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு அம்மாவுக்கு அக்கா பெரியம்மா, அந்த பெரியம்மாவுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று அவங்க குழந்தைகள் லைஃப்பில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இருக்கலாம். அப்போலாம் அவங்களால நம்மளுக்கு எதுவும் பெருசாக ஆதாயம் இல்லாமல் போகலாம். உங்களுக்கு இதில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? இல்லை அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்களாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயம் ஏற்பட்டுச்சா? பெரியம்மானாலும் உங்களுக்கு ஆதாயம் இருந்துச்சா? என்னங்க பாருங்க, கெடுத்துட்டாரா? உறவே இல்லை. அப்போ குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் அது அம்மாவுடைய அக்கா இல்லைங்களா, அம்மாவுடைய அக்கா அண்ணன் அப்படி வரும். அப்போ உறவையே கெடுத்தாரு இல்லைங்களா? அப்போ குரு இருந்த இடத்த நல்லது செஞ்சுருக்கணும் இல்லையா? சரி இருக்கட்டும், பரிவர்த்தனை இருக்கட்டும், அது பிரச்சனை பார்த்துக்க. இருக்கிற இடத்த கெடுத்தாரா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அது பரிவர்த்தனைக்கு அப்புறம் திசா புத்தியில் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும், அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்கியிருக்குது, வாங்கியிருக்குதுங்க. நான் சொல்கிறேங்க, நான் அடுத்து சொல்கிறேங்க. லக்கணம் புதன் அப்புறம் அடுத்த வரேங்க. இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதிக பாகை குறைந்த பாகை தான் வரோம். சரி வேறு யாராச்சும் குருவை சொல்லுங்களேன். குருந்த இருந்த இடம் பார்த்த இடம் பால், உயிர்காரத்துவத்துக்கு பால். எத்தனை ஜாதகத்தை ஆய்வு பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். சரிங்க, இப்போ குரு 8ல் இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல சரிங்க, 8ஆம் இடத்துல என்ன உயிர்காரத்துவம்னா பெருசாக 8ஆம் இடத்துல உயிர்காரத்துவம் ஒன்றும் பெருசாக இல்லை. கன்னி லக்கணத்துக்கு எங்கே இருக்காருங்க குரு? கண்ணில் இருக்கார். ஓகே, 8ல் இருக்கிறார். அப்போ குரு 8ல் இருந்து வேற எங்க பார்ப்பாருன்னு பாருங்க. 2ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து எங்க பார்ப்பாருங்க? 4ஆம் இடத்தை பார்ப்பார். பார்ப்பாருங்களா? 8ல் இருந்து குரு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 4ஆம் இடம்னா அம்மா. அப்போ உங்க வாழ்க்கையில் உங்க அம்மா மிக கடுமையான துயரங்களை சந்திச்சிருப்பாங்கன்னு, உடல் ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை மன ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் உங்களுடைய தாயார் வந்திருப்பார். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ், வேற வழி இல்லை. குரு பார்த்துட்டாரு, ஃபுல்லாக யோக பலனை கொடுத்துருவாரு. அவங்க நல்லா இப்போ குரு பார்க்குறாருங்க, உங்கள் அம்மாவை ரொம்ப நல்லபடியாக அழகாக கூட்டு வந்திருக்காம இல்லையா? வாழ்க்கை நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் பட்டிருப்பார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. சிரமமான வாழ்க்கைக்கு மத்தியில் தான் உங்களை வளர்த்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு இருக்கும் இடமும் குரு பார்க்கும் இடமும் உயிர்காரகத்துவங்களை பாதிப்படைய செய்யும். எனக்கு 6க்குன்னா தாய் மாமன், அது அம்மாவுடைய தம்பி இல்லை அம்மாவுடைய தங்கச்சி, யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. அது அப்போ குரு பார்க்குறாருன்னு சொன்னோம்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கொடுத்துருக்கலாம் இல்லையா? மொத்தத்திலேங்க குரு பார்க்கும் இடங்களும் இருக்கும் இடங்களும் உயிர்காரகத்துவத்தை கண்டிப்பாக பாதிக்கப்படைய செய்யும். இல்லைன்னா அந்த உயிர்காரகத்துவ உறவு முறையை துண்டித்து விடும். செக் பண்ணி பாருங்க. பொருள் பிரச்சனை இல்லைங்க, பொருள் கஷ்டப்பட்டாலும் போராடினாலும் கடைசியில் கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? 4ஆம் இடம்னா என்னங்க? இடம் வீடு வண்டி வாங்கணும். எப்படி இருந்தாலும் நீங்களுடைய இந்த வாழ்நாளில் உங்கள் பேரில் இடமோ வீடோ வண்டி வாங்கணுமோ கண்டிப்பாக அமைச்சிருவீங்க. ஏதாச்சும் வீடு கட்டிட்டீங்களா? அவ்வளோதான். பார்க்குற இடம் அது பொருள்காரகத்துவத்தை குரு பகவான் கொடுத்து விடுவார், ஆனால் உயிர்காரகத்துவத்தை கெடுத்து விடுவார் அல்லது அந்த உறவை முறித்து விடுவார் என்பது இது மறுக்கவே முடியாத ஒரு கருத்துங்க. நீங்கள் ஒரு ஜாதகம் இல்லைங்க, 1000 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணாலும் இந்த முடிவு சரியாக தான் வரும். ஒருவேளை அந்த இடத்துல குரு பகவான் வக்கர நிலையில் இருந்தாலோ, ஒரு சில நேரத்தில் குரு பகவான் ரொம்ப பலவீனமாக இருந்து பார்த்தா மட்டும்தான் தோஷம் கம்மியாகுமோ தவிர மற்றபடி எல்லாருக்கும் இந்த தோஷம் வந்து ஏற்படும். நீங்கள் சொல்லுங்க, ஐயா ஒருத்தர் சொன்னார், அதை ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். என்னங்க? யாரு கூட இருந்தாலும் சரிங்க, அவர் பார்க்கிற இடத்தினுடைய உயிர்காரகத்துவம் பாதிப்படையும். ஐயாவுக்கு 3ல் இருக்குது, இளைய சகோதரருக்கு இருக்குதுங்களா? தம்பி தங்கச்சி என்ன ஆயிடுச்சுங்க? இருந்து இறந்து போயிட்டாங்க. எத்தனை வயசுல இறந்து போனாங்க? உங்களுக்கு 1 வயசு ஆகும்போது இறந்துட்டாங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு அப்புறம் பிறந்து 1 வயசானு இறந்துட்டாங்க. 3ல் இருக்கிற குரு ஏன் உயிரை பறித்தார்? இளைய சகோதரன் உயிர் பறிச்சிட்டார் இல்லையா? அப்போ அந்த உறவை பாதிக்கிறார் இல்லைங்களா? அப்போ குரு இருக்கிற இடம் என்ன பண்ணுதுங்க? அந்த பாவகத்தை பாதிக்குதுங்க. இப்போ குரு 3ல் இருந்து எங்கே பார்ப்பாருன்னு பாருங்க. குரு எங்கிருந்து 3ஆம் இடத்துல இருந்து எங்கே பார்ப்பாரு? முதல்ல 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. முக்கியமான விஷயம் இது 7ஆம் இடம்.
7ஆம் இடம்னா என்னங்க? மனைவி. அப்போ மனைவிக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களால் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகப்படி மனைவிக்கு ஒன்று உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சொத்து ரீதியான பிரச்சனை, அல்லது ஏதாவது ஒரு பண பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மனைவி துன்பப்பட்டு கொண்டே இருப்பார் இன்றளவும். சொல்லுங்க, உண்மையா இல்லைங்களா? மூணுமே இருக்கு. அப்போ குரு பார்த்து ஏங்க சார் அந்த இடத்துக்கு நன்மையை செய்யலை? மூணுமே இருக்கும். அப்போ குரு பார்த்தால் அந்த பாவகத்தை ஏதோ ரூபத்தில் பாதிக்க செய்கிறார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்ப்பாருங்களா? 9ஆம் இடம் என்னங்க? அப்பா. பாகிஸ்தான் உயிர்காரவத்தை தானே சொல்கிறேங்க. அப்பா. அப்பா அப்பானால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, இல்லை அப்பானால பிரச்சனை தான் வந்து சேரும். அப்பா ஒன்று, அப்பா உயிர் சீக்கிரம் சின்ன வயசுலேயே கொண்டுட்டு போயிடும். எத்தனை வயசில் இருந்தாருங்க அப்பா உங்களுக்கு? 32 வயசுலேயே இறந்துட்டாங்க. அது ஓரளவு சின்ன ஆயுள் தான். அது வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பானால நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆதாய சடம்னா ஒன்றும் இருக்காது. அப்போது எப்பவுமே குரு பார்வை செய்கின்ற அந்த இடங்கள் உயிர்காரகத்துவின் மூலமாக நன்மையை ஏற்படுத்துவது கிடையாது. இது ஆணித்தரமாக எந்த இடத்துல எந்த ஜாதத்தை கொடுத்தோன்னாலும் கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பொருள்காரத்துவமெல்லாம் கிடைக்கும். அது திசா புத்தியில் அடிப்படையில் கொஞ்சம் சில பேருக்கு முன்னாடியே கிடைக்கலாம், சில பேருக்கு பின்னாடி கிடைக்கலாம். இதெல்லாம் சும்மா இது அனுபவ ரீதியான உண்மை, இதெல்லாம் அனுபவ கருத்து. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிட்டு போனது. அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த சண்டாளனப்பா குரு. என்ன சொல்லுவாங்க? குரு சண்டாளனப்பா. பார்க்குற இடம் இருக்கிற இடத்த அவன் அந்த உயிர்காரத்துவத்தை டேமேஜ் பண்ணாமல் போகவே மாட்டான் அப்படிம்பாங்க. நான் என்ன கேட்டேன்னா, என்னுடைய ஜாதத்தில் 4 குரு. எங்கள் அம்மா பிறந்தா பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் படு அவஸ்தை தான். ஏங்க அப்படி இருக்குது? குருனா அப்படித்தான், பார்க்குற இடமும் இருக்கிற இடமும் உயிர்காரத்துவத்தை ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டார் அப்படிம்ப. முன்னோர்களை வாக்கு ஒரு பொய்யாகாதுங்க. அவங்க எத்தனை வருஷமாக ஆராய்ந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் சரியாகத்தான் வருதுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நாம் பார்க்குறது அதிக பாகை கிரகம். நான் எடுத்திருக்கிற தலைப்பு அதுதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கின கிரகம் உங்களை வழி நடத்தும். அதுக்கு பேர் தான் ஆத்மகாரகன் தான் உங்கள் ஜாதகத்தை வழி நடத்துகின்றவர். அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அதிக பாகை வாங்கிய கிரகம் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார், எந்த வீட்டிற்குண்டானவர் என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக நான் சொல்கிறேங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த அதிக பாகை வாங்கின கிரகமே உங்களை வாழ்க்கையில் உயர்த்துரும். ஒரு லக்னம் சொல்கிறேங்க. உதாரணமாக ஒரு கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. என்னங்க? கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடக லக்னத்துக்கு செவ்வாய் பகவான், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிக பாகை வாங்கிய கிரகம் ஜாதகத்தில் மறைவு பெறாமல் இருப்பது தான் மிகப்பெரிய யோகம். மறைவு பெற்றால் அந்த பாவகத்தை இயக்குவதன் மூலமாகத்தான் நன்மை கிடைக்கும். இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடக லக்னத்துக்கு செவ்வாய் யாருங்க? 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் தான் செவ்வாய், இல்லைங்களா? லக்னத்தின் யோகாதிபதி செவ்வாய். அவர் உதாரணமாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5-10க்கு உண்டான யோகாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா எத்தனை டிகிரி வரும்? மேக்ஸிமம் ஒரு 26 டிகிரி கடந்து 30 டிகிரிக்குள்ள இருக்கும், இல்லையா? ஒருவேளை செவ்வாய் ஒரு 26-27 டிகிரியில் இருக்கிறாருன்னா உத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த ஜாதகத்திலேயே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள மொத்தம் எத்தனை டிகிரிங்க? 30 டிகிரி. அப்போ இப்படியே ராசி கட்டத்தில் பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிற செவ்வாய் மட்டும் அந்த ராசியில் ஒரு 27 டிகிரியில் அதிக டிகிரியில் இருக்கிறாருன்னா அந்த ஜாதகத்தில் ஆத்மகாரகன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ நல்லா பாருங்க, அவங்களுடைய லைஃப்பில் இந்த ஆத்மகாரகன் எப்பொழுது செயல்படுவார் அப்படின்னா, எப்பவுமே ஆத்மகாரகன் செயல்படணும்னா அந்த பாவகம் இயங்க வேண்டும். என்ன பண்ணுங்க? அந்த பாவகம் இயங்க வேண்டும். சும்மா ஒரு கிரகம் பலன் கொடுக்காதுங்க. அந்த பாவகத்தை இயக்கும் பொழுதுதான், அந்த பாவகத்தை தொடும் பொழுதுதான் அந்த கிரகத்தினுடைய அந்த ஆத்மகாரகனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ நான் சொல்லிட்டேங்க, கடக லக்னத்துக்கு 5-10க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல அதிக டிகிரியில். 5னா என்னங்க? 5ஆம் இடம் என்றால் என்ன? முதல் குழந்தை. அப்போ அந்த ஜாதகருக்கு லைஃப்பில் பாருங்க, முதல் குழந்தை பிறந்த உடனேயே 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. 10ஆம் இடம்னா என்னங்க? தொழில். அந்த ஜாதகர் தொழிலின் மூலமாக ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைவார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்களாம் பாருங்க, எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கடக லக்னத்துக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல அதிக டிகிரியில் இருக்கிறார்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்த உடனேயுமே அவர் அறியாமலேயே அவருக்கு ஒரு சொந்த தொழில் அமையும். அந்த தொழிலின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை அவர் அடைவார். அது பண்ணணுங்க. சரி, வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அதிக பாகை வாங்கிய கிரகத்தை எப்படி இயக்குவது? இப்போ நம்ம குழந்தை பிறந்துருச்சு, நாம் தொழில் வருது, அதெல்லாம் இயக்கம். நாம் எப்படி இயக்கிறது அப்படின்னா, 5ஆம் இடம்னா என்னங்க? குலதெய்வ அனுகிரகம்.
இல்லைங்களா? 5ஆம் இடம் குலதெய்வ அனுகிரகம். அப்போ அதிக டிகிரி வாங்கின கிரகத்தை இயக்கணும்னா நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணுங்க? குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். அதே மாதிரி எப்பவுமே அதிக பாகி வாங்கி கிரகத்தை வீக்காக்கக்கூடாது. வீக்காக்கக்கூடாதுன்னா என்னங்க? 10ஆம் அதிபதி அவர் தானே. 10ஆம் இடம்னா யாருங்க? ஒரு ஜாதகத்தில் உயிர் காரகத்துவத்தில் என்ன வரும்? மாமியார் இல்லைங்களா? ஒரு கடகலக்கணக்காரங்க 5-10க்கு உண்டான செவ்வாய் 2ஆம் இடத்துல அதிக இருக்கார். மாமியார் இல்லாத வீட்டில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா அதிக பாய்க்கிறதுக்கு வேலை செய்யுமா? சொல்லுங்க. மாமியார் இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணணும். அப்போ நான் எனக்கு அதிக பாகையில் இருக்குது, அதிக பாகை கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டுங்க நீங்கள் பாட்டுக்கு மாமியார் இல்லாத வீட்டில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கிரகம் தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு தயாராகாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய கிரகத்தினுடைய பாவகங்களையும் இயக்க வேண்டும். அப்போ 5-10க்கு உண்டானவர் செவ்வாய் அதிக பாகையில் இருக்கிறார். அப்போ செவ்வாய்க்கு வேற எல்லாம் எப்படி இயக்கலாம் அப்படின்னா செவ்வாயுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அப்போ செவ்வாயுடைய வைப்ரேஷன் எந்த ஸ்தலத்தில் இருக்குதுங்க? பழனிமலை முருகன் கோவில் இருக்கு. அப்போ பழனிமலை முருகன் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வருவது அவருக்கு யோகத்தை ஏற்படுத்தும். வேறு எப்படி செவ்வாய் இயக்கலாம்? உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் இடத்துல தான் இருக்காருங்க. அப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கான உணவு என்னதுங்க? நிறைய தக்காளி ஜூஸ் சாப்பிட்லாம், தக்காளி ஃப்ரை சாப்பிட்லாம், பீட்ரூட் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எங்களாம் எப்பொழுதுமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், 3ஆம் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ அதிக பாகை வாங்கிய கிரகத்தை எப்படியெல்லாம் இயக்க வேண்டும் முடியுமோ அப்படியெல்லாம் இயக்கி ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். சரிங்களா? சரி, அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு குறைந்த பாகை கிரகம்னு ஒன்று எடுத்துக்குவோம். இருக்கிறதுலையே லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை தொடவே கூடாது. லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை தொட்டிங்கன்னா லைஃப்பில் நிறைய சிக்கல்கள் வரும். அதுலேயும் லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் முதல்ல ஜாதகத்தில் மறையக்கூடாது. இருக்கிறதே லோ டிகிரி, அவர் மறைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுங்க? நான் உதாரணமாக சொல்கிறேங்க. ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஜாதகத்தில் புதன் லோ டிகிரி, புதன் ரொம்பவே லோ டிகிரி. உதாரணமாக ஜாதகத்தில் புதன் 8ல் போய் மறைஞ்சிட்டார், மூல நட்சத்திரத்தில் அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல புதன் யாருங்க இந்த லக்னத்துக்கு? ரிஷப லக்னத்துக்கு 2-5க்கு உண்டான யோகாதிபதி இல்லைங்களா? அவர் போய் 8ல் மறையிறதே தப்பு. அதில் லோ டிகிரியில் போய் மறைஞ்சிட்டாருன்னா சுத்தம். இப்போ 2-5க்கு உண்டான 8க்கு போயிட்டாரு, லோ டிகிரிக்கு போயிட்டார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுமா? சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுமா? முடியவே முடியாது. 5ஆம் இடம் குழந்தை. குழந்தை பிறப்பதில் தாமதமே ஏற்படும் சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, குழந்தைகளுக்கு கண்டம் ஏற்படுவது, குழந்தைகளால் அவர்கள் அவமானப்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த லோ டிகிரி கிரகத்தால் நடந்தேறும். நடக்குமா நடக்காதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். செக் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலே லோ டிகிரி லக்ன சுபராகி லோ டிகிரியில் போய் மறைஞ்சிட்டாருன்னா அது ரொம்ப கெடுதல். அப்போ கேட்பீங்க, சார் இப்படி இருக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம்னா இதற்கும் பரிகாரம் இருக்குதுங்க. அப்போ நம்ம பரிகாரத்தை தெரிஞ்சுக்கணும். லோ டிகிரியில் கிரகத்துக்கிட்ட முதல்ல 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம்னா என்னங்க? குழந்தை. இப்போ சார் லோ டிகிரி விட்டு எப்படி சார் தப்பிக்கிறதுனா ஈஸி. கல்யாணமாகி குழந்தை கிடச்சிருச்சா வெளிநாட்டுக்கு போயிடுங்க. குடும்பத்தோடு இருக்காதீங்க. குழந்தையோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் நிறைய துயரங்களை சந்திப்பீங்க. அப்போ என்ன பண்ணணுங்க? ஒரு கிரகம் கெட்டு போயிருச்சுன்னா அந்த பாவகத்தை முதல் தியாகம் செய்ய பழகுங்கள். அப்போ குழந்தை பிறந்த உடனேயுமே என்ன பண்ணிடணுங்க? தன் குடும்பத்தையும் முதல் குழந்தையும் விட்டு பிரிந்து ஒரு தூர தேசத்திற்கு சென்று விட வேண்டும். இது ஒன்றுங்க, தப்பிச்சுக்கிறதுக்கான வழி. இன்னொன்று, 2-5க்கு உண்டான புதன் லக்னத்துக்கு 8ல் இருக்கிறாருன்னா பொதுவாக 2ஆம் இடம்னா என்னங்க? ஒரு கிரகம் லோ டிகிரியில் போகுதுன்னா என்ன அர்த்தங்க? முன்ஜென்மா தோஷம். அந்த பாவகத்திற்கு நீங்கள் நன்மையே செய்யலை, அதுதான் தோஷமாக இந்த ஜென்மாவில் நிற்கிது. அப்போ போன ஜென்மாவில் குடும்பத்தை சரியாக கவனிக்கல, குழந்தையை சரியாக கவனிக்கல, அதனால இவ்வளோ தோஷம் வந்திருக்கு. அப்போ இந்த நேரத்தில் அது குடும்ப குழந்தைய அழைச்சிட்டா நல்லது செய்யுமா? இந்த மாதிரி இருக்கும்போது செய்யாது. அப்போ குடும்ப குழந்தைய விட்டு தள்ளி போயிட்டு நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணும். அப்போ 2-5க்கு உண்டானது தானே புதனுங்க. 5ஆம் இடம்னா என்னங்க? குழந்தைகள் தானே. 2ஆம் இடம்னா படிப்பு தானே. 8ஆம் இடம்னா ஏழைகள் தானே. அப்போ ஏழை குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுங்க? படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டே வர வேண்டும். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். இது 2 தான் பரிகாரம். அப்போ ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா பயப்படாதீங்க.
அதற்கான தியாகத்தை செய்யுங்க, அதற்கான தானத்தை செய்யுங்க. அதனுடைய தோஷத்திலிருந்து நாம் என்ன பண்ணிக்கலாங்க, நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ பொதுவாக பாருங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ நிறைய நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நிறைய ஜோதிடர்கள், ரொம்ப அனுபவமான ஜோதிடர்கள், புகழ்பெற்ற ஜோதிடர்கள், அவர்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புதன் பகவான் அதிக டிகிரியில் இருப்பார். என்ன இருப்பாருங்க, புதன் பகவான் அதிக டிகிரியில் இருப்பார். அடுத்தபடியாக குரு பகவான் அதிக டிகிரியில் இருப்பார். ஏன்னா ஒருத்தர் ஜோதிடம் சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம் யாருங்க, புதன். பரிகாரத்துக்கு உண்டான கிரகம் யாருங்க, குரு. அப்போ நல்வழி காட்டுவதும் குரு தான். அப்போது ஒரு ஜாதகத்தில் புதன் குரு, புதன் அதிக டிகிரியில் இருந்து அதற்கு அடுத்த டிகிரியில் அதிக பாகையில் குரு பகவான் இருந்தார்னா அந்த ஜாதகர் சிறந்த ஜோதிடராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. ஏன் மறைந்த புதன் என்னங்க, அதான் மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார். ஏன் கொடுப்பாருங்க, அதுக்கும் காரணம் இருக்குது இல்லைங்களா? மறைந்த புதன் எப்படி நிறைந்த அறிவை கொடுப்பார் சொல்லுங்க. பொதுவாக அறிவு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தோம்னா அறிவு கிடைக்காதுங்க. என்னங்க, அறிவுங்கிறது எந்த பாவத்தில் வருதுங்க, 5ஆம் பாவகம் அறிவுங்க. இருந்தாலும் ஒருவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக வர்றான், ஒரு சயின்டிஸ்டா ஒரு பெரிய லெவலில் வரணும், என்ன பண்ணணும், ஒரு சயின்டிஸ்டா வரணும்னா அவர் அறிவாளி தான். ஒரு சயின்டிஸ்டா வரணும், ஒரு பிறந்த ஜோதிடராக வரணும்னா அவங்களுக்கு எந்த பாவகம் துணை புரியணும், 8ஆம் பாவகம் துணை புரிய வேண்டும் இல்லைங்களா? ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி ஒரு புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாவகம் துணை புரியணும், 8ஆம் பாவகம் துணை புரியணும். அப்போ புதன்னா யாருங்க, அறிவன். அறிவன்னா யாருங்க, புதன். அவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆழமான விஷயங்களை கண்டுபிடிக்கின்றான் மனிதன். பயன்படும். அப்போ அதே மாதிரி 5ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ புதன் 12ல் இருக்கிறாருன்னா 12ஆம் இடம்னா என்னதுன்னா வெளி உலகத்தினுடைய தொடர்பு இல்லைங்களா? 12ஆம் இடம் தான் என்னங்க, வெளி உலகத்துடைய தொடர்பு. ஒரு மனிதன் அறிவானவனா நல்லா இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வேணுங்க, வெளி உலக தொடர்புகள் தெரிந்திருக்க வேண்டும். வேணுமா வேண்டாங்களா? நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும், வெளியுலக நடப்புகள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ புதன் அங்கே இருக்கும் பொழுது வெளியுலக நடப்புகளுக்கு உண்டான அறிவை நமக்கு தருகிறார். அப்போ புதன் எங்கிருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறார். அதனாலதான் என்னங்க, புதனுக்கு மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி எனக்கே புதன் 12ல் தான் இருக்கு, ஐயாக்கு 8ல் தான் இருக்கு. அதுல ஒரு பிளஸ் என்னன்னா என்னுடைய ஜாதகத்தில் புதன் தான் அதிக டிகிரியும் கூட. சொல்லுவேன் இல்லைங்களா, ஆத்மகாரகனே புதன் பகவான் தான். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு மீட்டிங் வச்சு நடத்துகிறோம், ஒரு தலைமை தாங்கி நடத்துகிறோம்னா அதற்கு காரணம் கூட இந்த புதன் பகவானுடைய கொடுப்பினை தான். அப்போ ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் உங்களை வழி நடத்தும். இது உதாரணமாக சொல்கிறேங்க, ஒரு ஜாதகர் இன்னொரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோங்க, அதிக பாகைக்கு இன்னொரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகர் வச்சுக்கோங்க, கன்னி லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகர் கன்னி லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர் யாருங்க, சனி பகவான். அப்போ 5ஆம் வீட்டுக்கு உண்டா 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர் சனி பகவான். உதாரணமாக சனி பகவான் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல போயிட்டு ஒரு அதிக டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 5ஆருக்கு உண்டான சனி பகவான் தன்னுடைய நட்பு ராசியில் 10ஆவது ராசியில் போய் அதிக டிகிரியில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஜாதகருக்கு எப்படி அந்த ஜாதகர் இயங்கினால் அதிக டிகிரி வேலை செய்யும். 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உண்டு. 5ஆம் இடம்னா யாருங்க, பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான், 6ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கின்றவனே 6ஆம் அதிபதியாக வருகின்றார். 6ஆம் இடம் என்பது வேலை. 6ஆம் இடம்னா என்னங்க, வேலை. 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணியம். அப்போ 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டமும் கூட. நிறைய பேருக்கு தெரியாதுங்க, 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம் தெரியுங்களா? ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம்னா என்னங்க, பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம் எதுங்க, 5 தான். ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எதில் போய் ஜெயித்தாலும் 5ஆம் பாவகம் உறுதுணை புரிந்தால் தான் அவருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவங்கிறது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் தான். அப்போ 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் அதிக டிகிரியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு எதன் மூலமாக பெரிய யோகம் கிடைக்குங்க, வேலை. அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணணுங்க, வேலையில் இருக்க வேண்டும்.
வேலையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய உயர்நிலைக்கு நிச்சயமாக வருவார். அதுலயும் அந்த வேலையுடைய தன்மை எப்போ அவருக்கு உயர் அந்தஸ்தை கொடுக்கும்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி 5ஆம் இடம்னா என்னங்க, முதல் குழந்தை. கல்யாணமாகி முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவர் வேலையில் ஒரு மிகப்பெரிய உயர்நிலைக்கு சென்று விடுவார். அதிக பாகை டிகிரி, அதிக பாகை கிரகம் அவரை வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். செல்லுங்களா? கண்டிப்பா செல்லும். சரி சார், இப்போ ஒரு சுமாரா ஒரு விஷயம். இப்போ 5, 6க்கு உண்டானவர் யாருன்னு சொன்னோம்? சனி 10ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10க்கு உண்டானவர் யாருங்க? கன்னியா லக்னத்துக்கு 10க்கு உண்டானவர் புதன் பகவான். புதன் பகவான் லக்னத்திலேயே ஒரு உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல புதன் லக்னத்தில் உச்சம் பெறலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து கெடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ புதன் பகவான் லக்னத்தில் லோ டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உச்சம் தான், லோ டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு 6க்கு உண்டானவன் அதிக டிகிரி, 10க்கு உண்டானவன் லோ டிகிரி. இவருக்கு நேர் எதிர்மாறா, நான் வேலைக்கே போக மாட்டேன், தொழில் தான் பண்ணுவேன்னா முடிஞ்சுது, ஒன்றும் பண்ண முடியாது. தொழிலில் நஷ்டத்தை சந்திச்சு, கஷ்டத்தை சந்திச்சு, கடனாளியாகி வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்ந்துருப்பார். அப்போ முதல்ல அதிக பாகை வாங்கின கிரகம் யார் என்பதை கவனிக்க வேண்டும். அப்பதான் அதற்கான பலாபலன்கள் உங்களால் அனுபவிக்க முடியும். சரிங்களா? அப்போ நமது கொடுப்பினை தெரியாமல் ஒன்றுமே செய்துவிட முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கு யார் சுபர் யார் அசுபர்ங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ மேஷ லக்கணம்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்கணத்துக்கு சனி நல்லவரா? கடுத்த பாதகாதிபதி. புலிப்பாணி முனிவர் சொல்றார், சரலக்கணக்காரர்களுக்கு மேஷம் கடகம் துலாம் மகரத்திற்கு பாதகாதிபதி கடினமான தோஷத்தை வழங்குவாருங்கிறாங்க இல்லைங்களா? புலிப்பாணி முனிவர் ஒரு நூலை கொடுப்பாரு, பாதகாதி தான்ப்பா வில்ல, அவங்களுக்கு மாரகாதிபதி கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பாதகாதிபதி தான் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அப்ப மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் பிறந்து சனி பகவான் ஜாதகத்தில் மறையாம சிறப்பாக இருந்தா, அதிக பாகையில் இருந்தால் நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா? அதிக பாகை தான் நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா? தீமையை தான் செய்யும். உதாரணமா கேளுங்க, ஒரு ஜாதகத்தில் மகர லக்கணம் 11ஆம் அதிபதி செவ்வாய், லக்கணத்துக்கு 2ல். மகர லக்கணம் 11ஆம் அதிபதி செவ்வாய், லக்கணத்துக்கு 2ல் அதிக பாகையில் இருக்கிறார். நீங்க சொல்லிட்டீங்க சார், அதிக பாகை வாங்கின கிரகத்தில் இயக்க சொல்லிட்டீங்க, இப்போ இங்க என்ன பண்றது? ஒரு கிரகம் அதிக பாகை வாங்கி இருந்தாலும் குறைந்த பாகை வாங்கி இருந்தாலும் ஜாதகத்தில் கிரக பலன் அறியாமல் நாம் ஒரு விஷயத்தை செய்து விட்டோமானால் அது கடினமான தோஷத்தையே உருவாக்கும். இப்போ நாம் சொல்லிடுவோம், மகர லக்கணம் செவ்வாய் யாருங்க? 4ஆம் வீட்டுக்கு உண்டானவர், 11ஆம் வீட்டுக்கு உண்டானவர் அவர் தான். அப்போ லக்னத்துடைய கடுமையான பாதகத்தை தரக்கூடிய பாதகாதிபதி அதிக டிகிரியில் போய் 2ஆம் இடத்துல, இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு 28 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அதிக டிகிரியில் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4ஆம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி வாகனம் இதெல்லாம் வருங்களா? ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணுங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்துகின்ற பொழுது பஞ்சபூத தத்துவத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போ கும்பராசிங்கிறது என்ன ராசிங்க? இடமா, அதாவது காத்து ராசியா, நீர் ராசியா, நிலப்பு ராசியா? சொல்லுங்க. காத்து ராசி. அப்போ நல்லா பாருங்க, அந்த மகர லக்கணம் தான், பாதகாதிபதி தான் செவ்வாய், 4க்கு உண்டானவர் செவ்வாய். 4ஆம் இடங்கிற ஒரு பாவகத்தை அவர் இயக்க தொடங்கியவுடன் 4ஆம் இடம் என்ன சொல்லியிருக்கோங்க? வண்டி வாகனம். அப்போ காத்து ராசிக்கும் வண்டி வாகனத்துக்கும் கனெக்ஷன் ஆகிடும். அப்போ அவர் பேரில் ஒரு 4 வீலர் எடுப்பார், அன்னைக்கு இருந்து வாழ்க்கையில் படாத அடிப்படுவார். மகர லக்கணத்துக்கு 4ஆம் வீடு அதிக டிகிரியில் தான் இருக்குதுங்க. ஆனால் 4ஆம் இடத்தை தொட்டோனையும் 11ஆம் இடங்கிற பாதகம் வேலை செஞ்சிடும். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வண்டி வாகனம் வாங்கணும், குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டை வரலாம், குடும்ப பிரிவினை வரலாம். 2ஆம் இடங்கிற தனம், தன நஷ்டம் வரலாம். அப்போ இந்த இடத்துல அதிக பாகை டிகிரி இயக்குனீங்கன்னா என்ன ஆகும்? தோஷமாக மாறும். அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ 4ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பொதுவா? இடம், வீடு, வண்டி வாகனம், ஆடை சொல்லுவோமா? அப்போ அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆடை தானம் செய்ய வேண்டும். அப்போ மகர லக்னத்துக்கு அதிக பாகையில் தான் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் பாதகாதிபதியாக இருக்கிறனால ஆடை தானம் செய்யணும். யாருக்கு செய்யணும்னா, யாருக்கு செய்யலாங்க? ஊனமுற்றவர்களுக்கு செய்யணும். 11ஆம் இடம்னா என்னங்க? நம்முடைய கணுக்கால் பகுதி. அப்போ கால் பாதித்த ஊனமுற்றவர்களுக்கு என்ன பண்ணணுங்க? செவ்வாய்க்கிழமை நாளில் ஆடை தானமும் செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகம்னா என்னங்க? சாப்பிட்ற சாப்பாடு. கும்பராசி என்பது அடிமை விலங்குகளை குறிக்கின்ற ராசி. கும்பராசி எதுங்க?
நம்முடைய அடிமை விலங்குகளை குறிக்கின்ற ராசி. அப்போ 2ஆம் இடம் உணவா இருக்கிறதுனால நீங்க பொதுவா ஊனமுற்றவங்களுக்கு ஆடை தானமும் கொடுக்கலாம். அதே போல இந்த நம்முடைய அடிமை விலங்குகள் தெருநாய் தெருப்பூனைகளை என்ன பண்ணலாங்க, உணவும் அளிக்கலாம். இதை செவ்வாய்க்கிழமை செஞ்சு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, அதிக பாகை கிரகம் வேலை செய்யும். இந்த இடத்துல அதிக பாகை இயக்க பிரயோஜனமே இல்லைங்க. அந்த இடத்தில் நாம் கிரக பலனை அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இதுல இன்னொரு சூட்சமா பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருக்கும், ஆனா அது நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவீங்க, குறைந்த பாகையில் இருக்கும் ஆனா அது நல்லா இருக்கும். இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு லக்கணத்தை சொல்லுங்களேன், ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம். உதாரணமா விருச்சிக லக்கணம்னு எடுத்துக்கலாம். விருச்சிக லக்கணத்துக்கு 2-5 உண்டானவர் யாருங்க, குரு பகவான். குரு பகவான் குறைந்த பாகையில் தான் இருப்பார், ஆனால் நல்லா இருப்பார். உதாரணமாக லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்தில் ஒரு 4 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் இருக்கிறதுலேயே குறைந்த பாகையில் இருக்கிறவர். அப்போ 2-5 உண்டான குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னா நல்லா தான் இருக்கிறாருங்க, ஆனால் குறைந்த பாகையில் இருக்கார். என்ன பண்ணுறது? ஆனால் கெட்டு போகலை. குரு பகவானுக்கு லக்னத்தில் என்ன பலன்? திக்பலன். புதனுக்கும் குருவுக்கு லக்னத்தில் திக்பலன். லக்னத்தில் யோகாதிபதி 2ஆம் இடத்துல திக்பலனோடு இருக்கும்போது அவருக்கு கிரகம் அறையில, ஆனா லோ டிகிரி. இப்போ லோ டிகிரியில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா அந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை முதல்ல லோ டிகிரியில் நல்லா இருந்தார்னா கொஞ்சம் மெதுவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கணும். அப்போ லேட்டாக பண்ணிக்கணும் என்னங்க, 2ஆம் இடம் என்னங்க, குடும்பம். அப்போ குடும்பத்தை எப்படி அமைச்சுக்கணுங்க, கொஞ்சம் லேட்டாக அமைச்சுக்கணும். குழந்தைய கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் லோ டிகிரியை மெதுவாக இயக்கணும். ஒரு சில பேருக்கு நேரமே நடந்துட்டாலும் அதற்குண்டான தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டே வரணும். கிரகம் மறையாமல் இருக்கிற பட்சத்தில் அதை இயக்கலாம். அவருக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா, குடும்பம் நடத்தாமல் இருக்க முடியுமா, இல்லை குழந்தை பெற்றுக்காமல் இருக்க முடியுமா? லக்கணத்தில் இருக்கிறார், நல்லா இருக்கிறார், ஒன்றும் கெட்டு போயிட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் குடும்பம் வச்சு குழந்தை வந்தோடனையும் பொருளாதார சிக்கல்கள் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, குரு யாருங்க, 2க்கும் 5க்கு உண்டானவர் தானே, அவர் தானே லோடு இருக்காரு. அப்போ 2ஆம் இடம்னா உணவு, 5ஆம் இடம்னா குழந்தைகள், 2ஆம் இடம்னா படிப்பு, 5ஆம் இடம்னா குழந்தைகள். அப்போ என்ன பண்ணலாம்னா நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கலாம். இப்போ நிறைய அனாதை குழந்தைகள் இல்லங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அனாதை குழந்தைகள் இல்லங்களுக்கு உணவளிக்கலாம். அல்லது 2ஆம் இடம் படிப்பு, ஆனால் அது ஏழை குழந்தைகளுக்கு படிப்பிற்கு தேவையான உதவிகள் செய்யலாங்களா? அப்போ லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் நன்றாக இருந்தால் அதற்கேற்றவாறு வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாவகம் வலிமையாக இயங்க தொடங்கிவிடும். சரிங்களா? லோ டிகிரியில் இருக்கக்கூடிய மறைஞ்சு போய் கெட்டு போனா தான் ரொம்ப பிரச்சனை. அப்போ லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கம்மியான அந்த லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் யார் என்று பார்த்து அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அப்போ மறைஞ்சு போய் கெட்டு போயிட்டாருன்னா பேலன்ஸ் தான் பண்ண முடியும். எப்படிங்க, ஒரு ஜாதகத்தில் நல்ல லக்ன சுபர் யோகாதிபதியானவர் 8, 6, 8, 12 மறைஞ்சு கெட்டு போயிட்டார் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரகம் வலுத்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், லக்ன சுபராகி லோ டிகிரியில் இருந்துன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது அதற்கான யோக பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். சரிங்களா? அப்போ அதிக பாகை குறைந்த பாகை என்பதை கிரக பலத்தை வைத்து முடிவு செய்து இந்த கிரகம் இவருக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நம்மால் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். சரிங்களா? சரிங்க சார், உங்களுடைய கேள்விகள் யாராச்சும் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சார், எனக்கு அதிக பாகை கிரகம் குறைந்த பாகை கிரகம் எப்படி வேலை செய்யுது லைஃப்பில், எனக்கு இப்படி வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு உங்கள் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதற்கு ஏதாச்சும் தோஷமாக இருந்தால் வாழ்வியல் பரிகாரங்களையும் நான் தாராளமாக சொல்கிறேங்க. யாராச்சும் கேட்க விரும்புகிறீங்களா? ஓகே, இப்போ ஐயா சொல்லியிருக்காங்க ரிஷப லக்னம், லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, லோ டிகிரியில் இருக்கிறார். இப்போ இதில் 2 விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல அவர் கெட்டு போயிட்டார், லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டு போயிட்டார். அவர் லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு, 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். முதல் விஷயம், இந்த கிரகம் லோ டிகிரிக்கு போச்சுன்னா எந்த வேலைக்கு போனாலும் நிலைக்க முடியாது. எப்படிங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. எந்த வேலைக்கு போனாலும் சொல்லுவாங்க இல்லையா, கருப்புச்சாமி கிட்ட 10 நாள் இருந்தால் குப்புச்சாமி கிட்ட 10 நாள் இருந்த மாதிரியும் எந்த வேலைக்கு போனாலும் வேலையில் நிலைத்து நின்று சம்பாதிக்க முடியாது. வேலைக்கு போனால் ஒரு பிரச்சனை வந்துடும், ஒன்று சண்டை போட்டுக்குவார், ஏதோ ஒன்று பண்ணிக்குவார். வேலையில் இருந்து பெரிய லெவலில் சாதிக்க முடியாது. இது முதல் கருத்து. சரிங்களா? அடுத்து லக்னாதிபதி அவர் தானே, லக்னாதிபதியே சுக்கரன் தானே. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்வாருங்க. லக்கணம் தான் ஒரு மனிதனுடைய செயல். ஒரு மனிதனுடைய செயல் எங்கிருந்து தொடங்குதுங்க,
லக்னத்தில் இருந்தும் லக்னாதிபதி தான் செயலுக்கானவர். அப்போ ஒரு லக்னாதிபதி 8ல் இருக்கும்போது வாழ்க்கையில் நிறைய செஞ்சு பார்ப்பார். என்ன பண்ணுவாருங்க? வாழ்க்கையில் நிறைய வேலை செய்வார். அந்த செய்யறக்கான வேலைக்கான பலன் இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இதுதான் அவருடைய அந்த லோ டிகிரி ஏற்படுத்தக்கூடிய தோஷம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த தோஷம் அவருக்கு வராமல் இருக்கணும் என்றால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, லக்னம் 6, 8 இதை கனெக்ட் பண்ணால் என்னங்க, 6, 8னாவே என்னங்க, தீராத வியாதி. 6ஆம் இடம் 8ஆம் இருந்ததுன்னா தீராத வியாதி. நிறைய ஏழை நபர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும். என்ன பண்ணணுங்க? 6, 8னாவே மருத்துவ உதவி. அப்போ இயலாதவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? அவ்வப்போது மருத்துவ உதவிகள் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தீராத வியாதினா யாருங்க? கேன்சர் பேஷண்ட்டு. இப்போ லக்னங்கிறது தலையாகவும் வருதுங்களா? அப்போ என்ன பண்ணணுங்க? மூளை சம்பந்தமான மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், அவர்களும் ஒரு தீராத வியாதி உள்ளவர்கள் தானே. அப்போ மூளை வளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு என்ன பண்ணணுங்க? அடிக்கடி ஏதாச்சும் ஒரு உதவி. சுக்கரனே எடுத்துக்கோங்க. சுக்கரனை எடுத்துக்கலாம், ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுங்க. சுக்கரனை ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம், சுக்கரனை ஸ்வீட்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய ஆசிரமங்களுக்கு என்ன பண்ணலாங்க? முடிந்தால் ட்ரெஸ் தானம் கொடுங்க, இல்லைன்னா ஸ்வீட் தானம் கொடுங்க. இதை செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, லக்னாதிபதி லோ டிகிரிக்கு போனதுனால 19 அவர் செயல்பாடு வீக் ஆகும் இல்லைங்களா? இப்போ லக்னாதிபதி 8க்கு போயிட்டாலும் அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கலாம். வேற என்ன பண்றதுங்க? கெட்டு போனவரை கெடுத்து தான் பலன் கொடுக்க முடியும். சில நேரத்தில் அதான் பண்ண முடியும். அப்ப லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் லைஃப்ல நடக்கும். அந்த லோ டிகிரி அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? யார் ஜாதகம் இது? உங்க ஜாதகம் தானா? சரி, அது பிரச்சனை இல்லைங்க. இப்போ வாழ்க்கையில் நாம ஜெயிக்கணும்னா, நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனையோ கடந்து வந்திருப்பீங்க. சரி, ஐயா கேட்போம், வேலைக்கு போய் எங்கேயாச்சும் இருந்தீங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, அது விடுங்க. அது நான் கேட்குறது லக்னாதிபதி 8ல் தானே சொன்னீங்க. இப்போ யார் ஜாதகம் அது? லக்னாதிபதி 8ல் சார் உங்களை சொல்லுங்க, ஐயா தான் சொன்னாருங்க. லக்னாதிபதி 8ல் நாம் என்ன சொன்னோம்? வேலைக்கு போய் நிலைக்க முடியாதுன்ட்டேன், வேலைக்கு அடிமை வேலைக்கு போய் இருக்க முடியாதுன்ட்டேன். சொல்லுங்க, உண்மையை சொன்னா தானே தெரியுங்க. நாம சொல்ற வார்த்தைகள் உண்மையா பொய்யாங்கிறது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே முடியும். வேலைக்கு போய் ஆட்டி நிலைக்க முடியாது. அதான் சொல்லுவாருங்க அடிக்கடி குருநாதர், கருப்புச்சாமி கிட்ட 10 நாள், குப்புச்சாமி கிட்ட 10 நாள், முத்துச்சாமி கிட்ட 10 நாள் தான் இருக்கணும். முடியாதுங்க. அப்ப வாழ்க்கையில் அவர் ஜெயிக்கணும்னாலும் இந்த பரிகாரங்களை செய்தால்தான் லைஃப்ல அவருடைய இந்த லோ டிகிரி கிரகம், ஏன்னா லக்னாதிபதியே லோ டிகிரி இல்லையா, நாம செய்யற செயல்பாட்டுக்கு உண்டானவர் அவர். அப்ப நாம என்ன பண்ணணுங்க? அந்த செயல்பாட்டுகளுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கணும்னா இந்த ஒண்ணு இல்லைங்க, மன வளர்ச்சி குண்டிய ஆசிரமங்கள் பாருங்க, ரெகுலரா வெள்ளிக்கிழமைனால ஸ்வீட் கொடுங்க, உங்களுடைய காரியங்கள் படிப்படியாக செயல்பட தொடங்கும். சரிங்களாங்க? சரி சொல்லுங்க. எல்லாம் லோ டிகிரியில தான் கேட்குறாங்க. உங்களுக்கு என்னங்க? சரிங்க, லக்னத்திலே புதன். சரிங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதிக பாகை புதன் தானா? கண்டிப்பா மாற்றம் இல்லையே. சரிங்க, முதல்ல இந்த புதன் நீசமா இருக்கிறாரா நீச பங்கமா இருக்கிறான்னு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி. அதை விடுங்க, குரு எங்க இருக்காருங்க? குரு 2ல் இருக்கிறார். ஓகே, இதுல உங்களுக்கு ராகு கேதுக்கள் எங்க இருக்கிறாங்க? ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க? இதுல வக்ர கிரகம் எதுங்க? வக்ரமான கிரகங்கள் ஏதாச்சும் இருக்குதுங்க? சனி வக்ரம். ஓகே, வக்ரம். இப்போ இந்த இடத்துல புதன் நீசமா நீச பங்கமானு பார்க்கணும் இல்லைங்களா? அது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? 3. அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு புதன் நீசத்தன்மையில் தான் இருப்பாருங்க. அப்போ புதன் நீசத்தன்மையில் இருந்தால் என்னங்க? இந்த லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு புதன் நீசம் பெறலாமா கூடாதான்? படலாம். அப்போ மீன லக்னத்துக்கு புதன் நீசம் ஆகலாம். நீசம் ஆகுவது தான் நல்லது. அப்போ உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் உங்களுக்கு புதன், 7ஆம் அதிபதியும் புதன். அப்போ 4ஆம் அதிபதி நீசம் பெற்று இருக்கும் போது இந்த அதிக பாகை இயக்கணும்னா அது இருக்கிறது நீர் ராசி, நீர் நிலத்தோட தான் சேரும். அப்போ உங்கள் லைஃப்பில் எப்போ இடம் வாங்குறீங்களோ, சொல்கிறீங்களா, இடம் வாங்கினதுக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கான பாதை வரும். ஆமாம், இடம் வாங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லிஃப்ட் ஆகிடுவீங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் இடம் வாங்கியிருக்கீங்களா? இடம் வாங்கியிருக்கீங்க. இடம் வாங்கினதுக்கப்புறம் லிஃப்ட் ஆனீங்களா?
சரிங்க சரிங்க. இல்லை நான் சொல்கிறதுங்க, இடம் வாங்கினதுக்கு பிறகு அந்த இடத்தை அமைத்ததுக்கு பிறகு லைஃப்பில் முன்னேற்றங்கள் இருக்குதாங்கிறதான் கேள்வி. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கா? அவர் கேட்கல. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கா? இருக்கும். என்ன சொல்றாருங்க? அவ்வளவுதான். அதாவது அதிக பாகை இருக்கிற கிரகத்தை நாம் தொட வேண்டும். அப்போ உங்களுக்கு புதன் அதிகட்டாக வீட்டை கட்டணும், இடத்த வாங்கணும், அப்பதான் அது வேலை செய்யும். அது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, கட்டிடலாம். ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, புதன் நீச பங்கமாகிறது ஆய்வு செஞ்சு தான் பார்க்கணும். புதன் நீச பங்கமாக இருக்குதாங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கணும். அதை நம்ம ஜாதகத்தை கொடுங்க பார்க்குறேங்க. நீச பங்கமாக இருக்கும்போது நான் கடைசியாக பார்க்குறேங்க. இல்லை நான் லாஸ்ட்டாக பார்க்குறேங்க. அது இப்போ பார்க்க முடியாதுங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்துங்க மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அதிக டிகிரியில் இருந்தாலும் புதன் அங்கே நீசமாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஒருவேளை நீச பங்கமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அதுவே நமக்கு செக் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, உண்மை வருதுங்களா? இல்லை இல்லை, ஆமாங்க. புதன் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேங்க, ஜோதிடத்திற்கு ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் குரு தான். புதனும் குருவும் அதிக டிகிரி, புதனுக்கு அதிகமாக இருந்தால் ஜோதிடத்தை சூப்பராக சொல்லுவாங்க. குரு நல்லா இருந்தால் அவர் சொல்கிற பரிகாரம் எல்லாம் பழிக்கும். அதிக டிகிரி இயக்கத்தானே இயக்கணும், ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் அதை சொல்லுங்க, நான் சொல்ல பரிகாரங்கள். குரு நல்லா இருக்கு, குரு அதிக டிகிரி இருந்தால் பரிகாரங்கள் விரைவில் பலிதமாகும். சரிங்களா? சரி, ஓகே. வேற யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயாவுக்கு வந்து இருக்கிறதுலே லோ டிகிரி சனியாமா ஐயாவே கேட்குறாங்க. இப்போ நாம் அதற்கான விஷயங்களை சொல்லலைங்க. ஐயா லக்கணம் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. கும்ப லக்கணம் சனி எந்த இடத்துல லோ டிகிரிங்க? ஓகே, அப்போது கும்ப லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி போய் என்ன ஆயிடுறாருங்க, விருச்சிகத்தில் போய் லோ டிகிரிக்கு வந்து போயிடுறாரு இல்லைங்களா? அப்போ நாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ லக்னாதிபதி தான் 10ல் போய் லோ டிகிரிக்கு போகிறார் இல்லைங்களா? அப்போ லக்னம்னா என்னங்க, ஒரு மனிதனுடைய செயல்பாடு தானே. ஒரு மனிதன் இயக்கமே லக்னாதிபதி தானே கொடுக்குறாரு. அப்போ லக்னாதிபதி 10ல் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கையில் தொழில் இல்லைங்க, லக்னங்கிறது செயல். அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அந்த காரியத்திற்கான பலாபலன் கம்மியாக கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படிங்க? நம்ம போடுற எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் போடுவோம். ஆனால் கிடைக்கிற பலன்கள் என்னவா கிடைக்கும்? நமக்கு கொஞ்சம் லோவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த லக்னாதிபதி. ஆனால் கெட்டு போகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி 10ல் தான் இருக்கிறாரு, லோ டிகிரியில் இருக்கிற, கெட்டு போகலை. வாழ்க்கையில் கீழே எல்லாம் ரொம்ப போயிட மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பலாபலன் கம்மியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாதகர் லக்னாதிபதி தானே லோ டிகிரியில் போயிட்டாரு. இப்போ லக்ன சார்ந்த தொழில் பண்ணுறவங்க யாரு? முடிவெட்டுறவங்க. லக்னாதிபதி தானே லோ டிகிரி, அப்போ முடிவெட்டுறவங்க அந்த நம்ம ஊரில் தேடி பிடிக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப முடிவெட்டுறவங்களா இருப்பாங்க. அந்த நாவீதர்கள் தான் முடிவெட்டுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள போய் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது எத்தனாவது டிகிரியில் போய் 10வது ராசி. அப்போ அந்த நாவீதர்களே வந்து கர்ம காரியம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் நாவீதர்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சடங்குகள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம ஊர் சைடில் அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நாவீதர்களை போய் பிடிச்சி அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கின்ற பொழுது என்ன ஆகுங்க, அந்த லோ டிகிரி கிரகம் தனக்கான யோக பலனை கொடுக்க தொடங்கிடும். சரிங்களா? ஐயா இந்த மாதிரி ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கீங்களா? இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கீங்களா? அந்த நான் சொல்ல நபர்களுக்கு செஞ்சுருக்கீங்களா? ஐயா செஞ்சதுக்கப்புறம் ஐயாவுக்கு எப்படிப்பட்ட பலன் நடந்ததுன்னு ஐயா தான் இங்கே சொல்லணும். சரிங்க. சரிங்க, வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த உதவிகள் செய்கிறீங்களா லக்னாதிபதி? அப்போ ஐயா வந்து அந்த நான் சொன்ன நாவீதர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஹெல்ப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே சொல்கிறேன், செயல்பாடு தோத்தெல்லாம் போகாது, பலன் கம்மியாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரம் செஞ்சதுனால இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் வந்து இருக்காங்க. சரிங்களா? அப்போது லோ டிகிரியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மோசம் பண்ணிடாதுங்க, நன்மையும் செய்யும். அதற்கேற்ற ஒரு பரிகாரங்களை நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. சரிங்களா? லோ டிகிரியில் இருக்கிற போது கெட்டு போகக்கூடாது, அதான் மெயின். சரிங்களா? அது லக்ன சூப்பராகி கெட்டு விடக்கூடாது, அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து யாராச்சும் கேட்குறீங்களா? என்ன லக்கணங்க? கும்ப லக்கணம்.
2 இருக்குதா 3 இருக்குதுங்களா? ஓகே, அப்போ கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 2 வந்து உச்ச நிலையில் இருக்கிறார். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குதுங்க. அப்போ சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். இது அப்பா இருக்கும்போது ஒரு பலன், அப்பா இல்லாத ஒரு 2 பலன் இருக்குதுங்க. ஏன்னா கும்ப லக்னத்துக்கு யாருங்க பாதகாதிபதி? சுக்கிரன். அப்போ கும்ப லக்னத்துக்கு அப்பா இருக்கிறாரான்னு முதல்ல சொல்லுங்க, அப்போ தான் பலன் சொல்ல முடியும். அப்பா இல்லை. ஏன்னா கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4, 9க்கு உண்டானவர் தான் யாருங்க? சுக்கிரன். அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் தோஷத்தை பெருசாக வழங்க மாட்டார். ஏன்னு சொல்லுங்க, இருக்கிறதுலையே பாதகாதிபதி அவர். 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கு உண்டான பாதகாதிபதி 2ஆம் இடத்துல உச்சத்தில் லோ டிகிரியில் இருந்தாலும் அப்பா இருக்கிற வரைக்கும் பாதக தோஷம் இருக்கிறனால பெருசா தோஷம் இல்லை. அப்பா சென்றதுக்கு பிறகு 4ஆம் இடத்தில் அடி கிடைக்கும். இப்போ 4ஆம் இடம் என்னங்க? இடம். அது வந்து வீடு, வண்டி வாகனம் எடுத்துக்க கூடாதுங்க. 4ஆம் இடம்னா இடம். இப்போ இடம்னா என்னங்க? ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, இதெல்லாம் வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள், நிலத்தின் மீது செய்யக்கூடிய விஷயங்கள். நீர் நிலத்தோடு தான் சேரும். அதான் சொல்லுவாங்க, வண்டி வாங்கணும்னா காற்று ராசியும் நெருப்பு ராசியும், ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னா நீர் ராசியும் நில ராசியும். அப்போ உங்களுக்கு வந்து இது 2ஆம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம். உங்கள் பேரில் இடம் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய கஷ்டப்படுவீங்க. நான் சொல்கிறது அப்பா காலத்திற்கு பிறகு இவர் பெயரில் வீட்டை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரகம் கெட்டு போகல. இங்கேயும் சொல்கிறேன், கிரகம் கெட்டு போகல, ஆனால் லோ டிகிரியில் இருக்குது. அப்போ நீங்கள் 4ஆம் இடம் இவங்க பேரில் இடம் வீடு அமைச்சுக்கலாம். ஆனாலும் கூட அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும். இப்போ 4ஆம் இடம்னா என்னங்க? ஆடை. 9ஆம் இடம்னா தானம். நிறைய ஆடை தானம் செஞ்சுட்டு வந்திருந்தால் ஏழை எளிமைகளுக்கு ஆடை தானம் செய்கின்ற பொழுது இந்த லோ டிகிரி தோஷத்தை ஏற்படுத்தாது. ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா? யார் ஜாதகம் கொடுக்குறீங்க? கும்பலக்கடக்காரங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் சிறப்பு இல்லை. அதில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணுங்க. உங்களுக்கு ஐயா 6ல் இருக்கிறார். அப்போ கரெக்டாக தானே போச்சுங்க. இப்போ வாழ்க்கையில் அப்பா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த லக்கணக்காரங்க ஒரு பெரிய மேன்மையை அடைய முடியும். உங்களுக்கு 2ல் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ 2ல் இருந்தாலும் நீங்கள் இடம் வீட்டை அமைச்சிக்கலாம் தான். இது வந்து அமையாதுன்னு சொல்ல முடியாது. லோ டிகிரி இருக்க கொடுக்கும். ஆனால் கொடுத்துட்டு அந்த சரியான பரிகாரங்களை பண்ணலைன்னா அதுவே பிரச்சனையும் உருவாக்கும். அப்போது இந்த ஏதாச்சும் செய்யலைன்னா இடம் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். ஒன்று இடம் வீட்டில் பிரச்சனை வரும், அல்லது அந்த இடம் வீட்டால் அந்த வீட்டுக்கு போனதுக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம், அதிர்ஷ்ட குறைபாடுகள் வரலாம். இதெல்லாம் வரும் லோ டிகிரினால. அப்போ உங்கள் பேரில் இடம் யார் ஜாதகம் இது அதை சொல்லுங்கள். அப்போ உங்கள் பேரில் இடம் வீடு இருக்குதுங்களா? இல்லை. இடம் வீடு இப்போ இல்லைங்களா? ஏதாச்சும் இருக்குதுங்களா? வச்சிருக்கீங்க. இருந்த வீட்டை கொடுத்துட்டீங்களா? மாற்றிட்டீங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பேரில் இருக்கலாம். நான் இல்லை தப்பு இல்லைன்னு தப்புன்னு சொல்லலைங்க. ஆனால் நிறைய ஆடை தானங்கள் அடிக்கடி செய்யணும். ஏன்னா லோ டிகிரி இல்லைங்களா? அப்போ 4, 9 ஆடை தானம் தான். அப்போ ஆடை தானத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அந்த லோ டிகிரி கிரகம் தோஷத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி பாருங்கள், பாதகாதிபதி தான் லோ டிகிரியில் இருக்கிறார். அதையும் பார்த்துக்குங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் இந்த இடம் வீட்டால் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்காது. அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் இந்த இடம் வீட்டால் ஒரு ஆதாயமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையா இல்லைங்களா? ஆனால் இடம் வீடு, நான் சொல்கிறது இடம் வீடு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது. சின்னது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும், அந்த தனிப்பட்ட முறையில் இடம் வீடு வசதிகளை ஏற்படுத்தி இருக்க முடியும். உண்மையா இல்லைங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். அதிக டிகிரி. அப்போ உங்கள் லக்கணம் என்னதுங்க? கும்ப லக்கணம். 6ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருங்க? 6ஆம் அதிபதி வளர்பிறையா தேய்பிறையா? அவ்வளோதான். 6ஆம் அதிபதி 4ல் உச்சம், அதிக டிகிரி அவர் தான். 2 விஷயம். ஒன்று, நீங்கள் வேலையில் இருக்கணும். எத்தனை வருஷமாக வேலையில் இருந்தீங்க? என்ன வேலையில் இருந்தீங்க? மொத்தத்தில் வேலையில் தான் இருந்தீங்க. அப்போ வயசானதுனால விட்டுருக்கிறீங்க. நான் சொல்கிறது, வேலையில் இருந்தால் சகல பாக்கியமும் உங்களுக்கு இந்த அதிக பாகை கிரகம் கொடுக்கும். அவ்வளோதான். 6ஆம் அதிபதி தானுங்க. 6ஆம் இடம் தானே வேலை. 4ஆம் அதிபதி தான் 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, உச்சமாக தான் இருக்காருங்க. இப்போ 2 விஷயம். நீங்கள் ஒன்று வேலையில் இருக்கணும். வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சகல விஷயங்களையும் இந்த அதிக டிகிரி கூட கொடுத்துரும். ஒரு இடமோ, ஒரு வீடு, வண்டி வாகனம், சுகநிலைகளை எல்லாம் வேலையில் இருக்கின்ற பொழுது இந்த அதிக டிகிரி கிரகம் கொடுக்கும். அடுத்த விஷயம், இந்த அதிக டிகிரி கிரகம் 6ஆம் அதிபதி 4ல்,
6ஆம் இடம்னா லோனு, 4ஆம் இடம்னா வீடு இடம். அப்போ இடம் வீட்டு மேலே லோன் போட்டாலும், லோன் போட்டிருந்தாலும், அதே மாதிரி வேலையில் இருந்தாலும் உங்களுடைய அதிக பாகை கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து சென்றிருக்கும் என்பதுதான் உண்மை. ஆமாம், உங்களுக்கு வேலைக்கு உண்டானவர் தான் அதிக பாகையில் இருக்கிறாருங்க. வேலைக்கு சென்றதுனால நீங்கள் 63 வயசு வரைக்கும் வேலைக்கு போனீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு சகல சம்பத்து கிடைச்சிச்சா இல்லைங்களா? நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்கிறதுக்கு இல்லை. கிடைச்சிருச்சு. அதே மாதிரி உங்கள் பேரில் ஏதாச்சும் வீட்டு மேலே லோன் போட்டிங்களா? இன்னும் போடலையா? போட்டு மாற்றிட்டீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதிக பாகை கிரகம் வேலையில் இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சிச்சிங்களா? இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ வேலைங்கிற விஷயம் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அதிக பாகை டிகிரி இயக்க வேண்டும் என்றால் உங்கள் பேரில் ஒரு வீட்டு மேலேயோ இடத்து மேலேயோ லோன் போட்டுக்கோங்க. இனிமேலும் நீங்கள் ஜெயிக்கலாம். சீக்கிரமாக செய்யுங்க. கண்டிப்பாக இனிமேலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகம் என்பது கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? சரிங்க சார், ஓகே. சரி, வேற யாராச்சும் கேட்க விரும்புகிறீங்களா? என்னங்க? இல்லை சார், மாந்தி எல்லாம் கணக்கில் இல்லைங்க. அதெல்லாம் கேரளாக்காரங்க தான் மாந்தி கணக்கு கொண்டு வருவாங்க. அது மாந்தி ஒரு சில பாவங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது இப்போதைக்கு சப்ஜெக்ட் கிடையாதுங்க. நம்ம இப்போ இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஐயா சொன்ன மாதிரிங்க, எனக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதி 11, அதனால தான் நான் ஜெயிக்க முடிஞ்சது. ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 11ல் உட்கிறதால கடன் மூலம் லாபம். அதிக டிகிரி உங்களுக்கு சூரியன். அப்போ இப்போ ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, 7ஆம் அதிபதி கும்பலக்கணம் தானே சொன்னீங்க. 7ஆம் அதிபதி 7லேயே அதிக டிகிரியில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ 7ஆம் அதிபதி என்னங்க? உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, என்ன டிகிரி? உத்தரமாங்க, பூரமாங்க? 3ங்களா 4ங்களா? 3. இப்போ பாருங்க, ஐயா அவர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல அதிக டிகிரியில் புஷ்கர நவாம்சத்தில் வேற இருக்கிறார். அப்போ அதிக டிகிரியில் ஒரு புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த பாவகம் 7ஆம் பாவம்னா என்னங்க? கல்யாணம். அவருடைய பாலிய நண்பர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்பில் அதிக டிகிரி வேலை செய்யுமா செய்யாதான்? ஐயா அவர்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த யோகத்தை அடைவார்கள். எடுத்த காரியங்களை அனைத்தையும் இந்த ஆத்மகாரகன் வெற்றியடைய செய்வார். உண்மையிலேங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது அதிக டிகிரியில் இருக்குதுங்க கிரகம், அவ்வளோதான். நாம் என்ன சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில், அதிக டிகிரியில் இருக்கிற கிரகம் ஜாதகத்துக்கு நல்ல பாவத்துக்கு உண்டானவரா, அவர் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஐயாவுக்கு 7ஆம் அதிபதி 7லேயே ஆச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த அதிக பாகை வாங்கின கிரகமே புஷ்கர நவாம்சம். அப்புறம் எப்படி இருந்தாலும் மனைவிக்கு அப்புறம் யோகம் வந்து தானே தீரணும். அப்போ அவங்க ஜாதகத்தில் அவங்க அப்பா கூட இருந்தாங்க இப்படியோ, அதெல்லாம் வேற விஷயம். எப்போ திருமணம் நடந்ததோ, திருமணம் நடந்து முடிந்த உடனேயே லைஃப்பில் படிப்படியான உயர்வுகளை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு சென்றிருப்பார். ஐயாவே ஒத்துக்கிட்டாங்க. நான் ஐயாவை இப்போ தான் 2வது டைமே பார்க்குறேன், அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்த 7ஆம் இடத்துக்கு மனைவி மட்டுமே இல்லைங்க, 2வது குழந்தையும் இருக்குது. 7ஆம் இடத்துல 7ஆம் இடங்கிற மனைவி இல்லை, ஒரு ஆணுக்கு 5ஆம் இடம் முதல் குழந்தை, 2ஆம் இடம் 7ஆம் இடம் 2வது குழந்தை. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைங்க 3 குழந்தை இருக்கிறாங்க. அப்போ ஜாதகத்தில் திருமணம் செய்த பின்பு ஒரு ஏற்றமும், 2வது குழந்தை பிறந்த பின்பும் ஒரு ஏற்றமும், வாழ்க்கையில் அவர் தொடக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வெற்றியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஒன்று சாமி கோயிலுக்கெல்லாம் போயெல்லாம் இயங்கலைங்க. பாவக இயக்கம், பாவக இயக்கம். மனைவி வந்தவுடன் 2வது குழந்தை பிறந்தவுடன் அனைத்துமே சுபமாகும். ஏன்னா அவங்க அதிகபாக டிகிரி தொட்டுட்டாங்க. ஒருவேளை கல்யாணம் முக்கியம் இருந்தால் வேணால் செயல்படாமல் வந்திருக்கும். அப்போ திருமணம் செய்த காரணத்தினாலும் 2ஆம் குழந்தை வந்த காரணத்தினாலும் வாழ்க்கையில் எல்லா விதமான யோக பலன்களையும் அதிக பாகை டிகிரி கிரகம் வழங்குகிறது. இதில் மாற்றம் இருக்குதுங்களா? ஐயாவுக்கு வேற 6 கிரகம் புஷ்கர நவாம்சம்ங்களாமா, அது நமக்கு தெரியாதுங்க. அதிக பாகை டிகிரி கிரகம் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும், சத்தியமாக வழிநடத்தும், உயிரி யோகத்தை கொடுத்தே தீரும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, இதை நான் இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேங்க. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கேட்பீங்க, அதிக டிகிரி கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். புதன் அப்படிங்கிறவர் விருச்சிகல இருந்து புதன் எத்தனாம் அதிபதிங்க? 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் இடம் என்பது மறைக்கலை இல்லைங்களா? 8ஆம் இடங்கிறது ஜோதிடம்.
அப்போ நல்லா பாருங்க, என்னுடைய ஜாதகத்தில் அதிக பாகை கிரகத்தை நான் எப்போ தொட்டனோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன். என்னுடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி அதிக பாகை கிரகம், ஆனால் அவர் 12ல் மறைஞ்சிட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? 8ஆம் இடங்கிற அஸ்ட்ராலஜிக்கு உண்டான அதிக பாகை பெற்ற கிரகம் 12ல் மறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த கிரகம் 12ல் மறைந்து விட்டதால் அது தோஷம் எடுத்துக்க முடியாது. நான் 12ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்தேன். 12ஆம் இடம்னா என்னங்க? ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடம் என்பது தன் பிறந்த ஊரை விட்டு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது, வெளி மாநிலம் செல்வது, வெளிநாடு செல்வதுன்ட்டு. சாதாரணமாக ஒரு குக்கிராமத்தில் வெள்ளகோவிலில் ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு உட்கார்ந்திருந்த என்னை ஒரு வாடிக்கையாளர் அவருக்கு ஒரு செய்த நன்மையால், அவருக்கு கிடைத்த நற்பலனால் நீங்கள் சென்னைக்கு தான் வரணும்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நான் வாழ்க்கையில் உயர்ந்தது தலைநகர் சென்னைக்கு போன பின்புதான். எப்படிங்க? சென்னைக்கு போன பின். அது கூட பாருங்க, புதன் 8க்குண்டானவன் 12ல், புதன் தான் வடகிழக்கு இல்லைங்களா? அப்போ நம்முடைய தமிழகத்தில் வடகிழக்கு பகுதி எதுங்க? சென்னை தானே. அப்போ இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, என்னுடைய அதிக பாகை கிரகமே யோகியாக வந்து, அதில் யோகி வேறங்க, 12ல் இருந்ததால் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று சென்னைக்கு சென்றவுடன் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளம். இப்போ சாதாரணமாக பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பேங்க? அப்படியே இந்த லோக்கலில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். என்னை இந்த அளவுக்கு அங்கே கொண்டு போக வச்சது எதுங்க? அதிக பாகை கிரகம்தான். அப்பொழுது அதிக பாகை கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இல்லைங்களா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்க முடியாது. நான் இங்கே தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு ஜோதிடர் வந்து போட்டாங்க, 2 நாள் தான் வந்து போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 10 டிக்கெட் 20 டிக்கெட் வரும். நம்மளுக்கு ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்களே. என்னடா காரணம்னா, ஏன்னா அதிக பாகைக்கு உண்டான கிரகம் ஜோதிடத்துக்கு உண்டான புதன் 12ல் இருக்கிறார். அப்போ இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு வேலைக்கு ஆகாது, கிளம்பு அப்படின்னு என்ன பண்ணிட்டாருங்க? அந்த அதிக பாகை கிரகம் தானாக என்னை கூட்டி சென்றது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணுங்க? நம்ம அதிக பாகை கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இயக்க தெரிஞ்சிருக்கணும். அதற்கு கூட எல்லாருக்கும் அப்படி நடத்துகிறப்ப நடக்காதுங்க. அதற்கு என்ன பண்ணணுங்க? முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாங்க? இருக்கிற வரைக்கும், நாம் இருக்கின்ற வரைக்கும் என்ன பண்ணணுங்க? நிறைய புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும். புண்ணியங்களை தேடிக்கிட்டிங்கன்னா, புண்ணியம் செஞ்சிட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, நெக்ஸ்ட் வரக்கூடிய தலைமுறையினருக்கு என்ன பண்ணுங்க? உங்களுடைய புண்ணிய பலன்கள் போய் சேரும். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற சூட்சமங்களை என்ன பண்ணுங்க? நீங்க இயக்க வேண்டாம், தானாக அந்த கிரகங்கள் உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று உங்களை ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தும். அப்போ ஒவ்வொருவரும் மனிதர்கள் ஒவ்வொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க? இருக்கிறதுலேயே ஹை டிகிரியான கிரகம் எது, அது ஜாதகத்தில் எங்கே இருக்குது, அந்த பாவகத்தை எப்படி இயக்கினால் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக உறுதியாக 100%, 200% இல்லைங்க, 1000% சொல்கிறேன். அதிக பாகை கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை சரியான முறையில் நீங்கள் இயக்கினீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவீர்கள். குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் எப்படி இருக்கிறது, அதற்கு தகுந்த என்ன வாழ்வியல் பரிகாரங்களை செய்யணும் தெரிஞ்சு இயக்கினீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். ஆக ஐயா கேட்குறாரு, அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாச்சுன்னா ஓகே. அதிக பாகையில் இருக்க கிரகம் வக்ரமாச்சுன்னா அவர் லக்கணத்துக்கு சுபரா அசுபரா? சுபரா இருந்தால் யோகம், சுபரா இருந்தால் அவயோகம், அசுபரா இருந்தால் யோகம், அவ்வளோதான். சுபரா இருந்தால் அவயோகம், அசுபரா இருந்தால் யோகம். லக்ன சுபராக இருந்தால் கெடுதல், லக்ன அசுபராக இருந்தால் நல்லது. இப்போ ஐயா சொல்கிறாங்க, இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் குரு, ஏன்னா அதிக டிகிரின்னு சொன்னீங்களா லோ டிகிரி சொன்னீங்களா? அதிக டிகிரி, குரு அதிக டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ரிஷப லக்னத்துக்கார குரு என்ன ஆகணும்? மறையணும், அப்போ தான் பலன் அதிகம். அப்போது மறைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நல்லாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு வக்ரமான யோகம், வக்ரமான யோகம். அதே குரு வக்ரம் அடையாமல் நல்ல இடத்துல இருந்தாருன்னா அது கெடுதல். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 8 10 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வக்ரம் அடையில அதிக டிகிரி இருக்கீங்களா, அதை இயக்கிறாதீங்க. அதை என்ன பண்ணுங்க? ஒரே படம் போட்டுரும், அடி பின்னி விட்டுரும். அப்போ நாம் கஷ்டப்படுறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பாவகத்துக்கு உண்டான 8ஆம் அதிபதினாவே கஷ்டப்படுறவங்க. 10ஆம் இடம்னா என்னங்க? முட்டு. அப்போ என்ன பண்ணணும்? முட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகத்தை எப்படி இயக்க வேண்டும் என்ற சூட்சமத்தை அறிந்து இயக்கினோம் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் செய்தால் ஒரு நல்ல வெற்றி என்பது கிடைக்கும். ஆக
மக்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற அதிக பாகை கிரகம் எது, குறைந்த பாகை கிரகம் எது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.